பொழுதே உடம்பில் நீரு பூசுங்கள். செத்து சுடுகாடு போய் நெருப்பை வைத்து அந்த நீரைத்தான் உங்கள் மீது பூச வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். வாழும் பொழுதே நீரு பூசினால் அது விபூதி. விபூதிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. சக்தி, திருநீரு. செத்த பிறகு பூசப்பட்டால் அது வெறும் நீரு, சாம்பல். உதாரணங்கள் சொல்லி உற்சாகப்படுத்தி வீரதீர உரையாற்ற இப்பொழுது நேரமும் இல்லை, காலமும் இல்லை. போர் வந்துவிட்டது. ஞான போர் துவங்கிவிட்டது. பரமசிவ பரம்பொருளின் ஞானம், பரமசிவ சக்திகள், இந்த முழு விஞ்ஞானமும் பூமிக்கு வந்துவிட்டது. யாரெல்லாம் இதை வாங்கி தாங்கி தனக்குள்ளும் மலர வைத்து உலகத்தோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறீர்களோ, புறப்படுங்கள் பரமசிவசேனையாக. வந்தால் உங்களோடு, வராவிட்டால் தனியாக, எதிர்த்தால் உங்களை மீறி இதை வெற்றிகரமாய் நடத்தியே தீருவேன். வந்தால் உங்களோடு, வராவிட்டால் தனியாக, எதிர்த்தால் உங்களையும் மீறி இந்த பரமசிவனின் பெரும்பணியை நடத்தியே தீருவேன். வெற்றி நமதே. உலகத்தின் பெருந்துக்கங்களுக்கு காரணம் கெட்டவர்கள், ராட்சசர்கள், அசுரர்கள் அதிகமாக வேலை செய்வது மட்டுமல்ல, தேவர்கள், நல்லவர்கள் செயல்படாமல் இருப்பது. கெட்டவர்கள் வேகமாக வேலை செய்வதை விட நல்லவர்கள் இயங்காமல் செயல்படாமல் இருப்பதனால்தான் உலகிற்கு மிகப்பெரிய துக்கங்கள் இழைக்கப்படுகின்றன. அசுரர்கள், ராட்சசர்கள் முழு வேகத்தில் இயங்குகிறார்கள். ஆனால் நல்லவர்கள் இயங்காதது மட்டுமல்லாது, இயங்காமல் இருப்பதை ஒரு மிகப்பெரிய தத்துவத்தாலே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு, இயங்காமல் இருப்பதை ஆன்மீகம் என்று தன்னைத்தானே பொய்களால் நம்ப வைத்துக் கொண்டு மற்றவர்களையும் மந்தத்தன்மையிலேயே இருக்கச் செய்கிறார்கள். ஆனால் இந்த மந்தங்களை நம்பி நான் என் போரை துவக்கவில்லை. நிச்சயம் எனக்கென்று ஒரு பரமசிவசேனை உண்டு. அதை நம்பியே துவக்கினேன். நிச்சயம் வெற்றியடைந்தே தீருவேன். வெற்றி நமதே. ஆழ்ந்து கேளுங்கள். குறிக்கோள் புரியாதவரைதான் எந்த செயலுமே தியாகம் போல தோன்றும். அதாவது நீண்ட ஆயுளோடு நிரந்தரமான ஆரோக்கியத்தோடு வாழ்வதுதான் குறிக்கோள்னு புரியாத வரைக்கும்தான் அசைவ உணவு, மாமிசத்தை தவிர்ப்பது தியாகம் மாதிரி தோணும். ஆஹா, ஆடு, மாடு, பன்னி எப்படி இருக்கும், மசாலா போட்டு ஆக்கி நாக்கெல்லாம் எச்சி ஊற எப்படி திங்கலாமே. நீண்ட ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற குறிக்கோள் புரியாதவரை அசைவ உணவை தவிர்ப்பத, அசைவத்தெல்லாம் தூக்கி போட்டு ஏன் சாமி வாழணும்? அசைவ உணவை தவிர்ப்பது பெரிய தியாகம் போல தோன்றும். எப்பொழுது நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டியதுதான் குறிக்கோள்னு புரியுதோ,
அசைவ உணவை தூக்கி போடுறது தியாகம் மாதிரி தோணாது. அது நேர்மை, வாழ்க்கைக்கு இன்டெகிரிட்டி, அவ்வளவுதான். மிகுந்த புத்திசாலித்தனத்தோடு மனத்தெளிவோடு வாழணுங்கிற தெளிவு வந்துருச்சுன்னா போதை வஸ்துக்களை தூக்கி போடுறது வாழ்க்கைக்கு நேர்மை, தியாகம் இல்ல. மனத்தெளிவோடு புத்தி கூர்மையோடு வாழ்வதுதான் வாழ்க்கையின் நோக்கம்னு புரியலன்னா போதை வஸ்து இல்லாம வாழறது ஏதோ பெரிய தியாகம் மாதிரி தோணும். ஆனா எப்போ மனத்தெளிவோடும் புத்தி கூர்மையோடும் வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிருதோ அப்போ போதை வஸ்துக்களை துறப்பது தியாகம் இல்ல, வாழ்க்கைக்கு நேர்மை, சிம்பிள் இன்டெகிரிட்டின்னு புரிஞ்சிரும். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் உங்களுடைய டிஎன்ஏவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற சக்தி மலர்ச்சி நிகழ்வதற்கு, உங்களுக்குள் பரமசிவ ஞானமும் பரமசிவ சக்தியும் மலர்வதற்கு, உங்க டிஎன்ஏக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் மலர்றதுக்கு, கான்ஷியஸ் மியூட்டேஷன், சூப்பர் கான்ஷியஸ் மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் தேவைன்னு புரியுதோ அப்போ சந்நியாசம் தியாகம் மாதிரி இருக்காது, எளிமையான வாழ்க்கைக்கு நேர்மை, நம்முடைய குறிக்கோளுக்கு நேர்மை, குறிக்கோளுக்கு நேர்மை. பெருமான் பூமிக்குள்ள வந்துட்டாரு. பரமசிவ பரம்பொருள் பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் எடுத்துட்டு பூமிக்கு வந்துட்டார். இப்போ பொட்டியை திறந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. யாரெல்லாம் தன் உயிரை திறந்து வாங்கிக் கொள்கிறீர்களோ வாங்கிக் கொள்ளுங்கள். உயிரை திறந்து மடிப்பிச்சை வாங்கிக் கொள்கிறீர்களோ வாங்கிக் கொள்ளுங்கள். மடியேந்தி நீங்க தாங்குற துணி சாதாரண கலர் துணியா இருந்தா நாம் போடுறதுல 10% நிக்கும், மீதி எல்லாம் போயிரும். அது காவி துணியா இருந்தா நாம் போடுறதுல 90% நிக்கும், 10% தான் போகும். அவ்வளவுதான். அதுக்கு தான் காவி, வேற எதுக்கும் இல்ல. மடியேந்தி பிச்சை கேட்டு பெருமான் அளிக்கும் இந்த பரமசிவ ஞானத்தையும் சக்தியையும் தாங்கி வாங்கும் பொழுது பிடித்து கொள்ளும் துணி காவியாயிருந்தா போடுற பிச்சை 90% மேல தங்கிரும், இருந்துரும். வெறுந்துணியா இருந்தா வடிஞ்சிரும். தங்குற துணி காவியா இருந்தா போடுற சக்தி ஆவிக்குள்ள தங்கிடும், இல்லைன்னா ஆவியாய் போயிரும். காவி உயிரை உயிர்ப்பிக்க அக்னிக்குள் நுழைவது, தான் வாழவும் உலகை வாழ வைக்கவும் நம்மை நாமே இந்த மிக பெரும் ஞான தீயில் ஆகுதியாய் அர்ப்பணித்துக் கொள்வதே காவி. பரமசிவ ஞானமெனும் பெரும் ஞான தீயில் தன்னை தானே ஆகுதியாய் அழித்துக் கொள்வதே காவி. ஆதிசங்கரர் தன் உயிருக்கு ஆபத்து எனும் பொழுது ஆபத் சந்நியாசம் எடுத்துக் கொண்டார். யாரெல்லாம் இந்து மதம் தன் உயிர் என்று நினைக்கிறீர்களோ, இந்து மதத்திற்கு ஆபத்து என்று உணர்கின்றீர்களோ, உணருங்கள். இந்து மதம் உங்கள் உயிர், இந்து மதத்துக்கு ஆபத்து என்றால் இப்பொழுது உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கின்றது. இதை உணர்ந்தவர்களெல்லாம் ஆதிசங்கரரைப் போல் ஆபத் சந்நியாசம் எடுத்துக் கொள்ளுங்கள்.
ஹிந்து மதத்தை காப்பது, சனாதன ஹிந்து தர்மத்தை உயிரோடு வைப்பது, பரமசிவ பரம்பொருள் திருக்கைலாயத்திலிருந்து கொண்டு வந்திருக்கும் இந்த ஞானத்தை, பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உள்வாங்கி உலகிற்கு அளிப்பது, திருக்கைலாயம் செய்வது என்கின்ற குறிக்கோளுக்காக இந்த பரமசிவ பேரக்னியில் தன் வாழ்க்கையை சமர்ப்பிக்கும் எல்லோரும் வாருங்கள். அவதூறு செய்பவர்களுக்கும் இந்து மதத்தையும் இந்த பரமசிவ ஞானத்தையும் தாக்குபவர்களுக்கு ஒரே பதில்: நாமே இந்த பரமசிவ ஞானத்தையும் சக்திகளையும் உள்வாங்கி உலகத்திற்கெல்லாம் அளித்து நாமும் மலர்ந்து உலகை மலர வைப்பது மட்டுமே. சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். கொட்ட வேண்டிய முரசை கொட்டிவிட்டேன். ஊத வேண்டிய சங்கை ஊதிவிட்டேன். வாசிக்க வேண்டிய திருக்கைலாய வாத்தியத்தை வாசித்து விட்டேன். என் வாரிசுகளே, வாருங்கள். நாம் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆபத் சந்நியாசமேற்று பரமசிவ சேனையாக மாறி பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உள்வாங்கி நாமும் மலர்ந்து உலகையே மலர வைக்க புறப்படுவோம். பரமசிவ சேனை புறப்படட்டும். ஹர ஹர மகாதேவ். நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Let you all open all your three eyes and manifest the powers of Mahasadashiva. Om Nityananda Paramashivoham. 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 Om நித்யானந்தம் சக்தி ஆவிஷ்கரனால ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பக்கம் இப்போ நம்ம சக்திகள் எப்படி நடக்கிறதுனா, நம்ம அந்த மோட்ச நிலை ஒரு கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு டேஸ்ட். அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு ஒரு 4-5 செகண்ட் நமக்குள்ள அந்த நடக்கிறது.
அதை நம்ம சக்திகளா வெளிப்படுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போ பகவானோட அருள் இருக்கிறதுனால, ஏன்னா பகவானே சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் இந்த செஷனுக்கு வருமோ நானே இருந்து அவங்கள மானிஃபெஸ்டேஷன் சக்தி வெளிப்பாடு பண்ண வைக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் பகவான் சொல்ற வார்த்தை நமக்குள்ள ஆழமா அது வாழ்க்கை முறையா மாறுறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, எப்படி பகவான் வார்த்தைகள் எப்படி வாழ்க்கையா மாறுறதுன்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட ஒருத்தர் ரொம்ப குடிகாரர், அவர் நான் குடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு போறாரு. அப்போ ராமகிருஷ்ண பரமன் சொல்றாரு, ஒண்ணும் வேண்டாம், நீ தினம் காளி, அவர் காளியதான் பகவானா நினைக்கிறாரு, அதனால காளிக்கு நீ கையில விட்டு காளிக்கு கொடு, காளிக்கு கொடுத்த அப்புறம் நீ அதை அருந்தலாம் அப்படின்னு. இவருக்கு புரியல. சரி, ஏதோ சொல்றாரு மகான், பெரிய மகான்னு அந்த அந்த நம்பிக்கை இருக்கு, அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அவர் தினம் காளிக்கு கொடுத்த அப்புறம் அவர் குடிக்க பாக்குறாரு, ஆனா குடிக்க முடியல. என்ன பண்ணாலும் அந்த வாசனை பிடிக்கல, குடிக்க முடியல, அவரால குடிக்க முடியல. அதனால அவர் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டு பகவான் கிட்ட ஓடி வர்றார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட ஓடி வர்றார். சொல்றாரு, இது நம்பவே முடியல, ஆனா என்னால குடிக்க முடியல, நான் விட்டுட்டேன் அப்படின்னு. ஒரு வார்த்தை தான் அவரை சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த வார்த்தை அவ்வளோ சக்தி வாழ்ந்தது. ஏன்னா அவங்க பகவான் இடத்துல வாழறதுனால, பகவானாவே வாழறதுனால ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க சொல்றது நிஜமா நடக்கும். உங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்ததுன்னா, நீங்க பகவான்னு நம்பினீங்கன்னா, அதே மாதிரிதான் அந்த பரமசிவனே நம்ம குருவாக இப்போ வந்திருக்கார். நம்மளுக்கு இந்த சக்தி வெளிப்பாடெல்லாம் ஏன் நடக்கிறதுனா, அந்த சிவனே வந்ததுனாலதான் நடக்கிறது. இல்லாட்டி நடக்குமா? உலகம் பூரா அத்தனை பேருக்கும் நடக்கிறது. சயின்டிபிக்கா குழந்தைங்களுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு எல்லாம் போய் டெஸ்டும் பண்ணியாச்சு. அவ்வளோ ஹை பிரெயின் ஆக்டிவிட்டி, காமா லெவல்ல 146 ஹெர்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு எல்லாம் பண்ணி பார்த்தோம். அந்த மகா வாக்கியா சொன்னாலே அவ்வளோ ஹை ஃப்ரீக்வன்சில நம்ம அமைதியும் நிம்மதியும் அந்த நிலையில இருக்க முடியறதுன்னு சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் தெரியும், இப்ப தெரியும், பகவானை நினைச்சா நமக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடு நடக்கிறதுன்னு. இப்போ நீங்க இதுல தினம் கலந்துண்டு உங்களுக்குள்ளயும் இந்த சக்தி வெளிப்பாடு எல்லாம் நடந்து அந்த அடிக்ஷனு, அந்த அவ்வளோ அவ்வளோ கஷ்டங்கள், துயரங்கள், மன கஷ்டங்கள் எல்லாமே நமக்குள்ள அமைதியா நிம்மதியா மேலும் மேலும் உயர்ஞான சத்தியம் எதுன்னு மலர ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் விலகி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையா மாறுறது. அதனாலதான் தினம் சக்தி வெளிப்பாட பகவான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது பகவான் கொடுக்குற வரன்னு வச்சுக்கலாம் நீங்க. இப்போ எப்படி சயின்டிபிக்கா நான் சொன்னேனோ அதே மாதிரி அதுல என்ன கொடுத்திருக்குன்னு பார்த்து அதை உள்வாங்கி அந்த உயர்ஞான சத்தியத்தை பகவான் எப்படி நம்மளுக்கு கொடுத்திருக்காருன்னு அதை வாழ்க்கை முறையா மாத்தும் போது, நம்மளுக்கு அந்த கிளிக் கிடைக்கும் போது, நமக்குள்ளேயும் அந்த கம்ப்ளீஷன் நடக்கும் போது, பகவான நம்ம வேண்டும் போது, பக்தியோட நன்றியோட வேடும் போது, அந்த மகா வாக்கியாவை திருப்பி திருப்பி உச்சரணை பண்ணும் போது நமக்குள்ளேயும் இந்த சக்தி வெளிப்பாடு நடக்கிறது. இது எல்லாருக்கும், ஒரு 2 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல 200 வயசு பசனா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தான் இந்த சக்தி வெளிப்பாடு உள்ள நடக்கிறது. யாரெல்லாம் மூச்சு காத்து விடுறாங்களோ, மூச்சு காத்து இழுத்து விடுறாங்களோ அவங்கெல்லாம் இதுல பண்ணலாம். அவ்வளவுதான் கிரைட்டீரியா இதுக்கு. அதனால எல்லாரும் இப்போ சாஸ்திர பிரமாணாக்கு ரெடி ஆயிடுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாஸ்திர பிரமாணம் இருந்துதான் பகவான் கொடுப்பாரு. सर्वतः स्वशरी सूत्र 50 धारणा 27 सर्वतः स्वशरीरस्य
द्वादशान्ते मनोलयात् दृढबुद्धे दृढीभूतं तत्त्वलक्ष्यं प्रवर्तते सर्वतः स्वशरीरस्य द्वादशान्ते मनोलयात् दृढबुद्धेर्दृढीभूतं तत्त्वलक्ष्यं प्रवर्तते. ஒவ்வொரு சூத்ராவும் நம்மக்குள்ள ஆழமா அந்த உயிரே மலர்ற மாதிரி அந்த வேதாகமால பல கோடி வருஷம் முன்னாடி இந்த வேதாகமாலாம் பகவானே கொடுத்து அந்த பரமசிவனே கொடுத்து அது நம்மளுக்கு திருப்பி 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 காதால கேட்டு திருப்பி திருப்பி அது ஓலையெல்லாம் எழுதி இதெல்லாம் சேவ் பண்ணி நம்மளுக்காக வச்சிருக்காங்க. இப்போ நம்மக்குள்ள இந்த உயர்ஞான சத்தியத்தை நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு நல்லது. இதெல்லாம் வாழலைன்னா நம்மளுக்கு தான் அதை நம்ம மிஸ் பண்றோம். இந்த சக்திகள்லாம் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறதுல பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த சக்தியில என்ன சொல்ல வராங்க? From all sides, take one Vadashante in the body, such as the center between your eyebrows. Just dissolve your mind in the third eye with a strong, constant, restful awareness. இப்போ அழகா பகவான் சொல்வாரு, ஒரு மான் அந்த வேட்டைக்கு போனவன் பிடிச்சானா அதை கட்டி வச்சிருந்தானா, திடீர்னு அந்த மானுக்கு அந்த கட்டினது லூஸ் ஆச்சுன்னா எப்படி அந்த மான் ஓடும், அந்த வேடனை பார்க்காம ஓடும். அந்த மாதிரிதான் நம்ம இந்த மாயையிலேருந்து நம்ம அவ்வளோ ஆழமா நம்ம அன்கிளச் கத்துக்கணும். இப்ப அன்கிளச்னா என்ன? நம்ம திருப்பி திருப்பி மனம் எங்கேயாவது சார்ந்து எதையாவது சார்ந்து யோசிக்கிற தோணுது. இப்போ நம்ம இந்த பிரசன்ஸ் இப்போ இருக்கிற நிலை திருப்பி திருப்பி நீங்க பிரசன்ஸுக்கு கொண்டு வந்தா, இந்த நவுக்கு கொண்டு வந்தா, இந்த நிலைமை இப்போ இருக்கிற சக்திகள் இப்போ என்ன நடக்கிறதுன்னு கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்றீங்கன்னு அந்த கவனம், அததான் திருப்பி பகவான் சொல்றாரு. அந்த கவனத்துக்கு கொண்டு வர்றதுதான் அன்கிளச்சிங். நீங்க எதையும் கவனத்துக்கு கொண்டு வரும்போது உங்க மனம் அமைதியா அப்படியே டிசால்வ் ஆகுது. உங்க மனம் அந்த கொந்தளிப்பு இல்லாம உங்க மனம் திருப்பி திருப்பி ஆழமாகிறது. ஏன் ஆழமாறுது? ஏன் அந்த கவனத்துக்கு கொண்டு வந்தா? கவனம் எப்பெல்லாம் நம்மளுக்கு இருக்கோ அப்பதான் நம்ம உயிரோடையே இருக்கும். பாக்கி நேரம் நம்ம என்னவோ நடக்கிறது, நம்மளுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாது அப்படின்னு தான் இருக்கும். நம்ம திருப்பி திருப்பி நம்ம கவனத்துக்கு எது வருதோ அதுதான் நம்மக்குள்ள உயிரா மலர்றதுன்றாங்க. சுவாமிஜி சொல்லுவாங்க, காட் கம்ஸ் இன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனமா நம்ம ஆழ்ந்து சிந்தனை பண்ணும் போதுதான் நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சக்தியும் மலர்றது. அதனால எனக்கு பலன் என்ன? உடனே அந்த மனம் வந்துடுச்சே, எனக்கு பலன் கிடைச்சாதான் நான் பண்ணுவேன், இதெல்லாம் பலனே தெரியல, திருப்பி திருப்பி ஆழமா சிந்தினா என்ன சிந்திக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். எதை நான் கவனத்தை செலுத்துறது? நம்ம எதையும் கவனத்தை செலுத்தவானா, எதையும் சிந்திக்கவானா, மனம் திருப்பி திருப்பி அந்த தாட்ஸ் நம்மக்குள்ள வந்ததுன்னா நம்ம திருப்பி திருப்பி அந்த இல்யூஷன் டெல்யூஷனுக்கு போறோம், மாயைக்குள்ள சிக்கிக்கிறோம். மாயைக்குள்ள இருந்து வெளியில வந்தா என்ன நடக்கும்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்தாதானே தெரியும். வெளியிலயே வரமாட்டேங்கிறீங்களே. வெளியில வந்தா நான் பாத்துக்கிறேன், வெளில வந்தா பாத்துக்கிறேன். அழகா ஒரு கதை சொல்லுவாங்க பகவானு. அந்த விதை நான் பெரிய ஆலமரமா ஆனோ சொல்ற, ஆனா நான் ஆலமரத்தை காமி, விதையில இருந்து காமி, அப்பதான் நான் விதையில இருந்து வெளில வருவேன் அப்படின்னு அந்த விதை சொல்லிட்டான். அப்ப ஆலமரம் சொல்லிட்டா, நீ வெல்லவா, அப்பதான் உனக்கு தெரியும், நீயும் வளருவ, நீயும் என்ன மாதிரி பெரிய ஆலமரமாவ அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி நம்ம விதையா இருக்கோம். ஒவ்வொருத்தரும் பகவான் ஒரு விதைன்றார். அந்த விதையில இருந்து நம்ம தான் திருப்பி திருப்பி ஆழமா நம்ம எப்படி மேல் உயர்ஞான சத்தியத்துக்கு நோக்கி போறதுன்னு நம்ம பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். விதையாவே உட்காந்துக்கிறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் புரியல அப்படின்னு நம்ம சொல்லி அதை விட்டோம்னா நம்ம தான் கஷ்டப்படுறோம்.
யாரு கஷ்டப்படுறது? ஆலமரம் கஷ்டப்படுறதா, விதையா இருந்தா கஷ்டப்படுறதா? ஆலமரமா இருந்தா அருமையா இருக்கும், விதையா இருந்தா திருப்பி திருப்பி யாராவது முறிச்சு தூக்கி போட்டு நெசுக்கி எல்லாம் போயிடும். நம்ம தான் அந்த புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி திருப்பி திருப்பி நம்மக்குள்ள இந்த மனம் போற போக்குல நம்ம போனா என்ன நடக்கிறது நம்மளுக்கு தெரியும். வாழ்க்கை திருப்பி திருப்பி இறந்து பிறந்து இறந்து பிறந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம் கொஞ்ச நேரம் கூட நம்ம ஆழமா சிந்தித்தா போறோம்ன்றாங்க. அதுதான் எல்லா உபநிஷத்தும் சொல்றது, பகவத்கீதா சொல்றாரு, பகவான் நம்மளுக்கு அதுல இருந்து எடுத்து கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் உங்களால முடிஞ்ச நேரம் நீங்க எப்பெல்லாம் முடிச்சிட்டு இருக்கீங்களோ ஆழமா நம்மக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு பார்த்து, எதுவும் நடக்க வேண்டாம், எனக்கு எதுவும் தேவையில்லை, உள்ள அந்த மன கொந்தளிப்பு நம்மளுக்கு தேவையே இல்லை, அதுதான் கனவுதான், எல்லாமே கனவு, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வெளில வருவோம், அப்புறம் கனவை என்ன பண்ணுவோம்னு நம்ம யோசிப்போம். அதனால ஆழமா நீங்க கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அந்த பிரசன்ஸுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, உங்க மனம் தானே அந்த ரெஸ்ட்ஃபுல் அவேர்னஸ், அந்த அமைதியான உள்ள சூன்யம்ன்றாங்க. நம்ம நடக்கிறது சூன்யம்னா ஒன்னும் இல்லைன்னு, இன்ஃபினிட்டி நடக்கிறது. நம்ம வெறும் 10 விஷயத்த வச்சுட்டு நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் நினைக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வாழ்க்கை கஷ்டமா இருக்கு. நம்ம பாக்குற அத்தனை ஜீவராசி எல்லாமே நம்ம தான் அதை கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க பகவான். அத்தனையும் நம்மளே கிரியேட் பண்றோமா? ஆமா, அத்தனையும் நம்மளே கிரியேட் பண்றோம். அந்த சூரியனே ஒரு பானையில இருக்கிற தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த பானை நினைச்சுக்கிறது நான் தான் சூரியன். பகவான் சொல்றார், நீ பானை இல்லப்பா, நீ தான்ப்பா சூரியன் அப்படின்றார். அந்த மாதிரி நம்மக்குள்ள அந்த பரமசிவன் தான் நம்மளுக்கு புரிதல் வரணும்னா அவ்வளோ சக்திகள் நமக்குள்ள இருக்கு, அவ்வளோ ஆனந்த குளிப்பு நமக்குள்ள இருக்கு. அதை அறியணும்னா இந்த சின்ன சின்ன விஷயத்த பகவான் சொல்றத நமக்குள்ள உள்வாங்கி சிந்தனை பண்ணி, அதை திருப்பி திருப்பி நம்ம சிந்தனை பண்ணி, அந்த சிந்தனை பண்ணி என்ன கிடைக்கும்னா அதுதான் கிடைச்சதானே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவர் சொன்னதையாவது நம்ம இப்போ உள்வாங்கி அந்த சிந்தனைய திருப்பி திருப்பி பண்ணும்போது வெளி உலகத்தை சார்ந்து போகாம இந்த உயர்ஞான சத்தியத்தை சார்ந்து திருப்பி திருப்பி நம்ம சிந்தனை பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய கிளாரிட்டி நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்களே பார்க்கலாம், உடனே உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பாக எங்களுக்குள்ள எல்லாருக்கும் நடக்கிறது உங்களுக்குள்ளயும் நடக்கும். அதனால நீங்க உயர்ஞான சத்தியத்தை தான் நான் வாழுவேன், நீங்க அத திடமா எடுக்கணும். அதுதான் திருட புத்தி is one who establish is the firm strength of undivided awareness. இந்த உயர்ஞான சத்தியத்தை தான் நான் வாழுவேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஆழமா நம்பிட்டீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையா மாறுறது. அதுதான் இந்த சாஸ்திர பிரமாணால சொல்றாங்க. ஒவ்வொரு சாஸ்திர பிரமாணாலையும் ஒரு சத்தியத்தை ஆழமா நம்மக்குள்ள பதிய வைக்கிறாங்க. ஆனா எல்லா சத்தியமே என்ன சொல்றது? எல்லா சத்தியமே திருப்பி திருப்பி நமக்குள்ள இருக்கிறது அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பரமசிவன் தான் சக்தி வெளிப்பாடு நடக்கணும்னு ஆழமா நம்ம ப்ரே பண்ணோம்னா நம்மக்குள்ளேயோ இந்த சக்தி வெளிப்படுறது. அப்படிதான் எல்லாருக்கும். எப்படி ஒரு அம்மாவை ஒரு குழந்தை டவுட் பண்றதா, நீ தான் அம்மாவா, எனக்கு எவ்வளவு நாள் அம்மாவா இருக்கன்னு நம்ம கேக்குறோமா? 2 வயசுல 3 வயசுல அம்மாதான் கடவுளே அப்படின்னு அம்மாவை தாண்டி அப்பா கிட்ட போறதுக்கே பெரிய விஷயம். முதல்ல அம்மாதான் எல்லாமே நம்மளுக்கு தெரியறது. அந்த மாதிரி பகவான் தான் எல்லாம் நம்ம நம்பி வாழ்ந்து அந்த உயர்ஞான சத்தியத்தை திருப்பி திருப்பி சிந்தனை பண்ணி நம்மக்குள்ள ஆழமா அதுதான் வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா கொஞ்ச நேரம் வாழ்ந்தா கூட நம்மக்குள்ள அந்த ஆனந்த கழிப்பு மலர்ந்து நம்ம சக்தி வெளிப்பாடு நடக்கிறது. நம்ம உடம்பேதான் கோவில். அதை நல்ல டீடாக்ஸ் பண்ண இந்த உயர்ஞான சக்தி எல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது. டீடாக்ஸ்னா என்ன? நம்ம சாப்பிடுறது அந்த கடுக்கா அந்த விளக்கெண்ணெய் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு அந்த நீம் ஜூஸ் திருப்பி திருப்பி வேப்பலையோட ஜூஸ் அதை நம்ம குடிச்சு இதெல்லாம் நம்ம உடம்புல உள்ள வாங்கி சாப்பிட்டோம்னா உள்ள எடுத்துட்டோம்னா நமக்குள்ள அந்த
இந்த கெட்ட நீரெல்லாம் நிறைய சேருது. 10 கிலோ நம்ம எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியில போக மாட்டேங்கிறது. அதே மாதிரி மேலிக் ஆசிட்னு சாமி சொல்றாங்க. அந்த ஆப்பிள் ஜூஸ் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட சக்திய, நம்ம எத்தனையோ விஷயம் சாப்பிடுறோம், எத்தனையோ மன விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கிறோம். அதனால வர இத்தனை கஷ்டங்கள், நம்ம உடம்புக்கு வர கஷ்டங்கள், உடம்புக்கு வர அத்தனை கெட்ட நீருங்கள் அதெல்லாம் வெளியில போயிடுது. அப்போ புத்தி அருமையா இந்த சக்திகளையும் இந்த உயர்ஞான சத்தியத்தும் உள்வாங்கறதுக்கு ரெடி ஆயிடுது. அதுதான் நிராகார சமயமான பகவான் கொடுக்கிறார். அது எவ்ரி மந்த் கொடுக்கிறார். 21னா நம்ம அந்த நிராகாரம்னா நம்ம அந்த சாப்பாடு லைட்டா ஆக்கிடுறோம். அப்போ உடம்புக்கு ரொம்ப பாடி லைட்டா இருக்கு. அப்ப நமக்குள்ள இந்த உயர்ஞான சத்தியம் மலர ஆரம்பிக்கிறது ஈஸியா, எளிமையா. இந்த சத்தியத்தை நம்ம வாழறது எளிமையா, நேர்மையா பகவான் கிட்ட இருக்கிறதுனா இதுதான் என் வாழ்க்கை முறைன்னு ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்றது. ஆழமா திடமா அந்த டிக்ளரேஷன்ல நிக்கிறது. அடுத்தது இதுக்கு சார்ந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது. இததான் எளிமையான நேர்மைன்னு பகவான் சொல்றாரு. இத வாழ்ந்தோம்னா நமக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடு ரொம்ப சுலபமா நடக்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு 3ஆம் கண்ணை வச்சு நம்ம படிக்க போறோம். ஒரு பேப்பரு, பேனா, அப்புறம் ஏதாவது மேகசின், அதே மாதிரி ஒரு துணி, கண்ணை கட்டுறதுக்கு துணி, இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம 3ஆம் கண்ணால எப்படி படிக்கிறது, பகவான் எப்போ இனிஷியேட் பண்ணாரு, இதெல்லாம் எனக்கு நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நீங்க தொடர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா பகவானோட வார்த்தைகள் அது நமக்குள்ள இருக்கிற பகவான், வேற எங்கேயோ வெளியில இல்ல. நம்ம மூச்சு காத்து விடுறோம், நமக்குள்ளதான் இருக்காரு. அவர் சொல்லியாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு சக்தி வெளிப்பாடும் நீங்க என்னோட உயர்ஞான சத்தியத்தை உள்வாங்கி அந்த மகா வாக்கியாவை நம்ம திருப்பி திருப்பி ஆழமா நம்ம உச்சரணை பண்ணி பகவான எனக்குள்ள மலரணும், 3ஆம் கண்ணே தர மலரணும் அப்படின்னு நீங்க ஆழமா நம்பிட்டீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே இதை படிக்கலாம். இப்போ ஆழ்ந்த தியானத்துல இறங்கலாம். இப்போ இந்த பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த கண் கட்டுறதுக்கு ஒரு துணியை எடுத்துட்டு வந்துடுங்க. நமக்குள்ள அந்த 3ஆம் கண்ணு இருக்கு. நம்ம பிறக்கும் போது எல்லாமே இருக்கு. நம்ம அந்த மாயையில மாட்டி எல்லாத்தையுமே, அப்புறம் சாப்பாடு, நம்ம பழக்க வழக்கங்கள் எதுவுமே அந்த ஆதி சைவ அதான் சரியா பாதத்துல இல்லாதனால நம்ம இதெல்லாம் கஷ்டப்படுறோம். தினம் எடுத்து விபூதி அங்க பூசம் போறதே நம்மளுக்கு அந்த பகவான் கோவில்ல கொடுக்கிற விபூதியை நம்ம பூசினோம்னா ஒவ்வொரு வாட்டியும் சொல்றாங்க, குருகுல பசங்க காலையில எழுந்த உடனே, அதுக்கப்புறம் சாப்பிட்ட அப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னாடி, குளிச்சப்புறம் குளிச்சதுக்கு முன்னாடி எல்லா டயத்துலயும் விபூதி பூசுற பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நம்ம வேலையை நம்ம பண்ணோம்னா அந்த சரியா பாதத்தை நமக்குள்ள இந்த சக்திகள்லாம் மலர்றதுக்கு நம்ம மேலும் மேலும் நம்ம அத புரிதலுக்கு நம்ம தான் ரெடி பண்ணிக்கிறோம் நம்மள. அதனால இப்போ இந்த தியானத்துக்குள்ள இறங்கலாம். நிமிர்ந்து உட்காருங்க. முதுகெலும்பு, கழுத்து, தலை எல்லாமே நேர்கோட்டுல இருக்கணும். ஒரு இடத்துல நீங்க உட்காரும் போது பகவான் சொல்றார், லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. சாஞ்சு உட்கார்ந்தீங்கன்னா ஹெவியா தான் இருக்கும். நிமிர்ந்து உட்கார்றச்சுதான் ஒரு இடத்துல அப்படியே உடம்பே தெரியாத மாதிரி லைட்டா இருக்கும். அதனால நிமிர்ந்து உட்காருங்க. கண்ணை கட்டி இந்த உயர்ஞான சத்தியத்தை சிந்தனை பண்ண ஆரம்பிங்க. அந்த மகா வாக்கியாவ அஜபா ஜபாவா அத உச்சரணை பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. திருப்பி திருப்பி என்னெல்லாம் உங்களுக்குள்ள மனத்துல அந்த தெரியறதோ அதெல்லாம் எழுத ஆரம்பிங்க. அப்புறம் மகா வாக்கியம் முடிஞ்ச அப்புறம் நீங்க எழுதினத அந்த புக்ல இருக்கிற இதுவும் மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்ப நிமிர்ந்து உட்கார்ந்து பகவான வேண்டிண்டு நன்றியோட பக்தியோட, பகவானே எனக்குள்ள அந்த 3ஆம் கண்ணு மலரணும்னு அந்த பக்தியோட நன்றியோட பகவானை கேட்டு இந்த மகா வாக்கியாவை உச்சரணை பண்ண நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு விஷயம் பகவான் நம்மளுக்கு கொடுக்கறது அவ்வளோ பெரிய
பரன். அத வாழ்க்கையா நம்ம வாழும் போதுதான் நம்மளுக்கு புரியறது, ஐயோ பகவானே நம்ம சிவனே இங்க வந்திருக்காரு, நம்மளுக்கு இதெல்லாம் அளிக்கிறாரு, இத நம்ம வாழ்க்கையா வாழ தெரியாம எதையோ யோசிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு புரிய வரும். இப்போ தியானத்துல இறங்கலாம். See yourself as 25-headed, 50-handed Paramashiva, as eternally 16, youthful. Commit with Paramashiva. Only He exists. Anything else is will enter into the process. Nityananda Paramashivam. Nityananda Paramashivam. Nityananda Paramashivam.
Let the Amrita pour. Let the Vani open up. Manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eye.
இப்போ நீங்க கண்ணை கட்ட அவுத்து நீங்க எழுதினத வெரிஃபை பண்ணுங்க. பகவான் என்ன காட்டியிருக்காரோ அதெல்லாம் என்ன நீங்க நோட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயம் நமக்குள்ள அந்த பகவான் நம்மளுக்கு காமிக்கிறது நமக்குள்ள அந்த திருப்பி திருப்பி நம்ம ஆழமா அந்த பக்தியோட அந்த நன்றியோட நம்ம அத செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்க நமக்குள்ளயும் அது மலர ஆரம்பிக்கிறது. ஒரு படம் தான் தெரிஞ்சது, பாக்கி எதுவும் தெரியல, தெரிஞ்சது இன்னைக்கு தெரியல, இதெல்லாம் நம்ம ஆரம்ப காலத்துல அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான். ஆனா அத நீங்க பெருமையா நினைச்சு நமக்குள்ள நடக்கிறதே பகவான் அப்படின்னு நம்ம நம்பினோம்னா நமக்குள்ள மேலும் மேலும் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு கோவிலுக்கு போறீங்க, சின்ன சின்ன விஷயம் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த கோவிலுக்கு நம்ம திருப்பி திருப்பி போவோம். அதே மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, அந்த டாக்டர் கைராசினா பகவானே கொடுக்குற இந்த உயர்ஞான சத்தியம்தான் ஏதாவது மாறுமா? நம்ம அதை எவ்வளவு நம்புறோம், எவ்வளவு நம்ம வேண்டுதல்ல நம்ம ஆழமா அந்த பக்தி நம்ம இததான் நம்ம வேண்டுறோமா, இல்ல நம்ம இத சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்க வரோமா? டெஸ்ட் பண்ணா நம்ம பகவான் டெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன் அவங்க மூச்சு டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க மூச்சு பிடிச்சுன்னு உட்காருங்களேன். நம்மளுக்கு தெரியணும், பகவான போய் நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. நமக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியத்தை வாழ்ந்து டெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்றாரு அவரு. அத நான் சிந்தனை பண்ணி அப்போ வாழ்க்கை முறையா நீங்க வாழும்போது உங்களுக்கே புரிய வரும், இதெல்லாம் உயர்ஞான சத்தியம் எல்லாம் உண்மை, இது இந்த சக்தி வெளிப்பாடெல்லாம் உண்மைன்னு. நீங்க இந்த சைட்ல போனீங்கன்னா ஸ்ரீ கைலாஷா கோட்டியார் மேனிஃபெஸ்டிங் பவர் 600 அந்த போஸ்ட் எல்லாமும் பல பேர் எல்லா நாட்டுல இருந்தும் அதை போஸ்ட் பண்ணிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து போஸ்ட் பண்ணி எப்படி அவங்களுக்குள்ள இந்த உயர்ஞான சத்தியம் எல்லாம் மலர்ந்து சக்தி வெளிப்பாடா நடக்கிறதுன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அதெல்லாம் படிக்க படிக்க உங்களுக்குள்ளயும் எதை நம்ம படிக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை முறையா மாறுறது. இதெல்லாம் நீங்க ஆழமா ரசிச்சு படிச்சு உங்களுக்குள்ளயும் இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி பகவான் நம்மளுக்கு நித்யானந்த குருகுல் குருகுல்னு கொடுத்திருக்காங்க. இந்த குருகுல்ல என்லைட்டன் கிட்ஸ்னு உங்க குழந்தைங்களையும் நீங்க 2 மணி நேரம் அவங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இந்த உயர்ஞான சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, சாஸ்திர பிரமாலாம் சொல்லி கொடுப்பாங்க, யோகா எல்லாம் சாஸ்திரப்படி சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே ஒரு 21 வயசு கம்மியா திருப்பி திருப்பி அவங்க இதை வாழ்ந்தாங்கன்னா வாழ்க்கை முறையா வாழ்ந்தாங்களா. அதுவும் தமிழ்நாட்டுல டெய்லியே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார்ந்து பண்றாங்க இந்த சக்தி வெளிப்பாடெல்லாம். இத நம்ம டெய்லி பண்ண பண்ண நமக்குள்ள இதுதான் நிஜம்னு புரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கை எதுக்கு வாழறோம்னு புரிய ஆரம்பிக்கும். எடுத்தோன்னு நம்மளுக்கு அதுதான் முக்கியம்னு புரிய ஆரம்பிக்கும். மனித உடம்பு எடுத்ததுக்கு இந்த உயர்ஞான சத்தியத்தை வாழ்ந்து நம்ம தெய்வமா ஆறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். இங்க கலெக்டரோ இல்ல பிரைம் மினிஸ்டரோ ஆறதுக்கு வரல. ஆனா உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா அதுவும் நடக்கும் பகவான் சொல்றாரு. நீங்க அதுக்காக அதுல இருந்து வெளில வர வேண்டாம். நீங்க உயர்ஞான சத்தியத்தை வாழ்ந்து உங்களுக்குள்ள என்ன டிசைர்ஸ் எல்லாம் இருக்கோ அதையும் நீங்க பண்ணலாம். அந்த காலத்துல ஒவ்வொரு ராஜாவும் இதெல்லாம் வாழ்ந்து இந்த உயர்ஞான சத்தியம் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்ததுனால்தான் அவ்வளவு கோவில கட்டினாங்க. எது நம்ம நம்புறோமோ அதுதான் வாழ்க்கையா நம்ம பெருசா பண்ணுவோம். அந்த பெரிய பெரிய பல்லவா சோழா எல்லாம் ஏன் கோவில கட்டினாங்க? ஏன்னா அதுதான் முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த காலத்திலயே அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கிறதுனால்தான். அதனால இதுக்குதான் நம்ம மனித உடம்பு எடுத்திருக்கோம். இப்போ இத நமக்குள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்மளும் அந்த உயர்ஞான சத்தியத்தை நம்மளுக்கு அந்த ஆனந்த கழிப்பு இருக்கே அது அவ்வளவு அருமையா நமக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த துக்கம் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுறது. நீங்க இத வாழ்க்கை திருப்பி திருப்பி இந்த சக்தி வெளிப்பாடு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட டிப்ரெஷன் கம்ப்ளீட்டா போய்
நீங்களும் அந்த ஆனந்த கழிப்புல பகவான் தான் நம்மளுக்கு அப்படின்னு இருப்பீங்க. ஒவ்வொரு விஷயமும் பகவான் கொடுக்கறது நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியத்தை மேலும் மேலும் நம்மளுக்கு அளிக்கிறதுக்கு தான். ஆத்மலிங்கா மண்டலா ப்ராசஸ் இருக்கு. 14-15 7 மணி காலையில ஆரம்பிக்கிறது, 1:30 மணி வரைக்கும் போறது. programs.nithyananda.org/atmalinga கண்டிப்பாக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி வெளிப்பாடெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். மண்டலா ப்ராசஸ் ரொம்ப பவர்ஃபுல் ப்ராசஸ். எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்கிறாரு பகவான், எதையுமே சார்ஜ் பண்ணல. நீங்க அதை கலந்து ஆழமா அந்த எளிமையான நேர்மை அப்படின்றாங்க. நம்மக்குள்ள இதுதான் சத்தியம், இதுதான் வாழ்க்கை முறையா நான் வாழ போறேன்னு நம்ம நேர்மையா பகவானோட இருந்தா போறோம். நமக்குள்ள பகவான் வெளியில இல்ல, நமக்குள்ள இருக்கார். அதனால நம்ம உள்ள நேர்மையா இருந்தா போறோம். இத சொல்லி இப்போ இந்த செஷனை நம்ம சக்திகள்லாம் நம்ம வெளிப்பட்டதும் நமக்குள்ள நடந்த அந்த உயர்ஞான சத்தியமும் எல்லாமே பகவானோட பாதத்துல நம்ம சரண்டர் பண்ணி, பகவானே எனக்குள்ள இந்த சக்திகள்லாம் வாழ்க்கை முறையா நம்மளுக்கு காமிங்க அப்படின்னு நம்ம ஆழமா பக்தியா நன்றியோட கேட்டா கண்டிப்பாக நம்ம பகவான் கொடுப்பார். அதோட நம்ம இப்போ நிமிர்ந்து உட்கார்ந்து சுவாமிஜியை 3ஆம் கண்ல நினைச்சு இந்த பூர்ணமதம் சொல்லி இந்த செஷன் முடிக்கலாம். ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम तत्सत् सर्वं भगवते श्री नित्यानंद परमशिवं पादुकार्पणमस्तु. ओम नित्यानंदम. நித்யானந்தம் கண்டிப்பாக இங்கிலீஷ் சத்சங்க் வந்துருங்க. பகவான் தமிழ்லயும் பேசுவாரு. உங்க எல்லாருக்கும் அந்த உயர்ஞான சத்தியம் மேலும் மேலும் மலர்றதுக்கு பகவான் தீட்சை கொடுத்து தரிசனம் கொடுத்து வரன் கொடுக்கிறார். கண்டிப்பாக இங்கிலீஷ் சத்தம்க்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. நீங்களும் வந்துருங்க. நித்யானந்தம். பரமசிவோ